புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி உறுதியான நிலைகள் அதிமுக கூட்டணியில் இல்லை எனவும் லட்சிய ஜனநாயக கட்சி நிச்சயம் கூட்டணியில் இணையும் என்றும் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுவனா உறுதிபட தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுவனா தலைமையில் சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயும், பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் ஆகியோர் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதரை இன்று மதியம் சந்தித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுவனா, வருகின்ற 1ஆம் தேதி பிரதமர் மோடி புதுச்சேரி வருகிறார். அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வரும் அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிப்பது குறித்து ஆளுநரிடம் கலந்து ஆலோசித்ததாக கூறினார். கடந்த 14ஆம் தேதி காரைக்காலுக்கு வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவை முதல் அமைச்சர் ரங்கசாமி சந்தித்தார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி உறுதியானது, தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக உள்ளது. ஆனால் புதுச்சேரியில் அதிமுக எங்களது கூட்டணியில் இல்லை என கூறிய நிர்மல்குமார் சுவனா, லட்சிய ஜனநாயக கட்சியுடன் பேசி வருகிறோம், நிச்சயம் அக்கட்சி கூட்டணியில் சேர்க்கப்படும் என்றார். லட்சிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் சேர்க்க என்ஆர் காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்கிறதா என்ற கேள்விக்கு யூகங்களுக்கு பதில் இல்லை என்றும் சுவனா பதிலளித்தார். இளைஞர்களை தொழில் முனைவோராக மாற்ற மத்தியம் மாநில அரசுகள் முயற்சிப்பதாக கவர்னர் கைலாஷ்நாதர் தெரிவித்துள்ளார். புதுவை லாஸ்பேட்டை பெண்கள் பொறியியல் கல்லூரியில் நடந்த வேலை வாய்ப்பு முகாமில் வேலை பெற்றவர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கி கவர்னர் கைலாஷ்நாதர் பேசிய பொழுது, தொழில்நுட்பம் வளர்ச்சியும் போட்டியும் நிறைந்த இன்றைய உலகில் கல்வி மட்டுமே போதாது. கல்வியுடன் திறன் மேம்பாடும் இளைஞர்களுக்கு தேவை. எல்லா துறைகளிலும் திறமையான மனித வளம் தேவைப்படுகிறது. புதுவை மாநிலம் உயர்கல்வி கேந்திரமாக வளர்ந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் சுமார் 30,000 மாணவர்கள் படிப்பை முடிக்கின்றனர். இவர்கள் அனைவருக்கும் அரசு துறைகளில் வேலை கிடைப்பது இயலாத காரியம். பிரதமர் முயற்சியால் நடைபெறும் தேசிய வேலை வாய்ப்பு முகாம்கள் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு தகுதியான வேலையும் நம்பிக்கையான வாழ்க்கையும் கிடைத்துள்ளது. புதுவை அரசு துறைகளில் நீண்ட கால காலி பணியிடங்கள் இப்போது நிரப்பப்பட்டு வருகிறது. நேரடி நியமனம் மூலமாக இதுவரை 4,000 இளைஞர்களுக்கு அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளது. இன்னும் 1000 பணியிடங்களை நிரப்ப முயற்சிகள் நடக்கின்றது. வேலை வாய்ப்பு என்பது ஒரு குடும்பத்தின் வாழ்வாதாரம். திறமையான இளைஞர்களை வரவேற்க அரசு எப்போதும் தயாராக உள்ளது. வெளிப்படையான தேர்வு முறை, தகுதி அடிப்படையிலான நியமனம், சமத்துவ வாய்ப்புகள் அனைத்தும் இன்றைய நிர்வாகத்தின் அடையாளம். இளைஞர்கள் அரசு வேலைக்காக மட்டுமே காத்திருக்க முடியாது. அதனால் தனியார் நிறுவனங்கள், பிற அமைப்புகள் மூலமாக வேலை வாய்ப்புக்கான சூழலை உருவாக்கி தருவதும் அரசின் கடமை. மத்திய மாநில அரசுகளின் பல திட்டங்கள் இளைஞர்களை வேலை தேடுபவராக இல்லாமல் வேலையை உருவாக்கும் தொழில் முனைவோராக மாற்ற முயற்சிக்கின்றன. சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் பெண்களின் பங்கு மிக முக்கியம். எல்லாம் கற்றுக்கொள்ள தயாராக இருங்கள். புதிய சவால்களை எதிர்கொள்ள தயாராகுங்கள். உங்கள் திறமையில் நம்பிக்கை கொள்ளுங்கள். அதுதான் உங்கள் வெற்றியின் முதல் படி. உங்கள் கனவுகள் பெரிதாக இருக்கட்டும். புதுவையை மட்டுமல்ல, இந்தியாவிலேயே முன்னேற்றும் திறமை உங்களிடம் உள்ளது என பேசினார். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட அரவிந்தர் கண் மருத்துவமனையின் பின்புறம் 60,36,00,000 ரூபாய் செலவில் புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கான பூமி பூஜையை முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி தமிழகத்தின் முக்கிய வணிக பகுதியாக மாறி வருகிறது. சுற்றுலா, கல்வி மற்றும் சுகாதார துறைகளில் வளர்ச்சி, குடியிருப்பு மற்றும் வணிக நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு வழிவகுத்துள்ளது. இதன் விளைவாக மின்சார தேவைகள் வியக்கத்தக்க வகையில் அதிகரித்துள்ளது. இந்த மின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக புதுச்சேரி அரசு தமிழகத்தின் துணை மின் நிலையம் அமைக்க ரூபாய் 60,36,00,000 ரூபாய் செலவில் அனுமதி அளித்துள்ளது. அபிஷேகப்பாக்கம் அரவிந்தன் கண் மருத்துவமனைக்கு பின்புறம் அமைந்துள்ள இடத்தில் புதிய துணை மின் நிலையம் நிறுவப்பட்டுள்ளது. இதற்கு பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஆலோசனை அடிப்படையில் மேற்கொள்ள உள்ளது. இந்த துணை மின் நிலையத்தில் 110 பார் 22 கிலோ வாட் மற்றும் 25 MVA திறன் கொண்ட 2 மின் மாற்றிகள் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது. புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கான அடிக்கோள் விழா தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி, மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் மின்துறை பொறியாளர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் போலி மாத்திரை தயாரிப்பு விவகாரம் எதிரொலியாக இமாச்சல பிரதேசத்தில் தயாரிக்கப்பட்ட ஊசி மருந்து மற்றும் சோலான் மாவட்டத்தில் தயாரிக்கப்பட்ட மாத்திரை ஆகிய 2 மருந்துகள் தரம் குறைவாக இருந்ததால் அதனை புதுச்சேரியில் விற்பனை செய்ய மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தடை விதித்துள்ளது. மேலும் புதுச்சேரியில் தொடர்ந்த தரம் குறைவான மருந்துகளுக்கு தடை விதிப்பதோடு மருந்து தயாரிப்பு தொழிற்சாலைகளுக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகளை அதிரடியாக விதித்தது. இது பரபரப்பையும் மக்களிடையே அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் போலி மாத்திரை தயாரித்து நாடு முழுவதும் சப்ளை செய்த விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதையடுத்து இவ்வழக்கை தற்போது சிபிஐ விசாரணை செய்து வருகின்ற நிலையில் இந்த போலி மாத்திரை தயாரிப்பு விவகாரம் எதிரொலியாக புதுச்சேரி மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தொடர்ந்த தரம் குறைவான மருந்துகளை விற்பனை செய்ய தடை விதித்து வருகிறது. இந்நிலையில் தற்போது மேலும் 2 மருந்துகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி ஆனந்த கிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இமாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள பிரைமஸ் மருந்து நிறுவனம் தயாரிக்கும் பிரிம்க்ளவ் ஊசி மருந்து மற்றும் சோலன் மாவட்டத்தில் உள்ள பினாக்கில் லைஃப் சயின்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் அசிடமோல் 500 எனப்படும் பாராசிட்டமால் மாத்திரை போதிய தரம் இல்லாததால் அதனை புதுச்சேரியில் விற்பனை செய்ய மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தடை விதித்துள்ளது. மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து மருந்து உற்பத்தியாளர்களுக்கும் தங்களது நிறுவனத்தில் காலாவதியான மருந்து மூலப்பொருட்கள், துணை பொருட்கள் மற்றும் காலாவதியான மருந்துகள் அழைக்கப்பட்ட விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், மேலும் மருந்து உற்பத்தி மட்டுமின்றி 3 தரப்பினரிடமிருந்து பெறப்பட்ட மருந்துகளின் விவரங்களை 3 மாதத்திற்குள் ஒருமுறை மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அலுவலகத்திற்கு முறையான ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் என புதுச்சேரி மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரியில் தொடர்ந்து தரம் குறைவான மருந்துகளுக்கு தடை விதிப்பதோடு மருந்து தயாரிப்பு தொழிற்சாலைகளுக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகளை மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை விதித்து வருவது மக்களிடையே பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரியில் 8,32,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான வாய்க்கால் மேம்பாட்டு பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வினோபா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நிலவும் வடிகால் பிரச்சனைகளை சரி செய்யும் வகையில் சுமார் 8,32,00,000 ரூபாய் மதிப்பிலான புதிய வாய்க்கால் மேம்பாட்டு பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. இன்று நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அதிகாரிகள் பல கலந்து கொண்டனர். இந்த மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் தட்டாஞ்சாவடி தொகுதியை சுற்றியுள்ள சிறிய வாய்க்கால்கள் சீரமைக்கப்பட உள்ளன. வினோபா நகர், அன்னை தெரசா நகர், வெங்கடேஸ்வரா நகர், ஜெயராம் நகர் மொத்தம் 8,32,59,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் இந்த பணிகளை புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் நீர்ப்பாசன பிரிவு மூலம் 8 மாத காலத்திற்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த விழாவில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் மற்றும் இளைநிலை பொறியாளர் கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இப்பகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களும் பொதுமக்களும் விருதுகளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் உபரிநீர் வாய்க்காலில் 39 லட்சம் ரூபாய் செலவில் RCC கான்கிரீட் தடுப்பு சுவர் அமைக்கும் பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் உபரி நீர் வாய்க்காலில் வலது கரை பகுதியில் வெள்ளப்பெருக்கால் சேதமடைந்த இடங்களை RCC கான்கிரீட் மூலம் தடுப்பு சுவர் அமைக்கும் பணி 39 லட்சம் ரூபாய் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மாள், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளைநிலை பொறியாளர் பிரித்திவ்ராஜ் மற்றும் ஒப்பந்ததாரர் வெங்கடேஷ்குமார் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். பணி வழங்க வலியுறுத்தி நகராட்சி வாரிசுதாரர்கள் தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சி வாரிசுதாரர்கள் 18 ஆண்டுகளாக வாரிசு பணி நியமனம் செய்யப்படாததை கண்டித்தும் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அறிவித்த ஒருமுறை தளர்வு அளித்தும் அனைவருக்கும் வாரிசு பணி வழங்க வேண்டும் என்ற அறிவிப்பை உடனடியாக நிறைவேற்ற வேண்டியும்
வாரிசுதாரர்கள் தங்கள் குடும்பத்துடன் இன்று கம்பன் கலையரங்கில் இருந்த பேரணியாக சென்ற தலைமை செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 123 பேருக்கும் பணி ஆணையை வழங்க வலியுறுத்தியும் கோப்புகளை விரைவில் அனுப்பவும் வலியுறுத்தி இந்த முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தை தோழர் ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். போராட்டத்திற்கு சத்யன் பிரபு ஆகியோர் தலைமை தாங்கினர். ஆலோசகர்களாக ஆனந்த கணபதி, கலிய பெருமாள், வேளாங்கண்ணி தாசன் ஆகியோர் இருந்தனர். இந்த போராட்டத்தில் வாரிசுதாரர்கள் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். நமது மக்கள் கழக கட்சியின் நெல்லித்தோப்பு தொகுதி வேட்பாளர் சுந்தரராஜன் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி குயவர்பாளையத்தில் நமது மக்கள் கழகம் நிறுவனர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழிகாட்டுதலில் நெல்லித்தோப்பு தொகுதி வேட்பாளர் சமூக சேவகர் ராத்தை சுந்தரராஜன் என்கின்ற ராஜபாவின் வாக்குகள் சேகரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அவர் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு அறிந்து அதை நிவர்த்தி செய்வதாக கூறினார். மேலும் மகளிர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் நமது மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம், இளைஞர் அணி தலைவர் ரகு கலந்து கொண்டனர். புதுவை மாநிலம் விளையாட்டு வீரர் நலசங்க தலைவர் வளவன் மற்றும் செயலாளர் இளங்கோவன் ஆகியோர் ஆதரவு தெரிவித்து வாக்குகளை சேகரித்தனர். நெல்லித்தோப்பு பகுதியை சார்ந்த ஊர் பொதுமக்கள் கராத்தே சுந்தரராஜன் என்கின்ற ராஜப்பாவை இவர் நம்மில் ஒருவர் என கூறி ஆரத்தி எடுத்து அமோகமாக வரவேற்று ஆதரவு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் உடன் இருந்தனர். புதுவையில் உள்ள மூத்த கலைஞர்கள் மற்றும் மெல்லிசை கலைஞர்களுக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். புதுச்சேரி அனைத்து மெல்லிசை கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களின் நலவாழ்வு சங்கம் இன்று புதுவையில் உள்ள மூத்த கலைஞர்கள் மற்றும் மெல்லிசை கலைஞர்களை கௌரவிக்கும் பொருட்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அனைவருக்கும் விருதுகள் வழங்கி கௌரவித்தார். புதுச்சேரி கலைமாமணி டாக்டர் V.K. சுவாமி மெல்லிசை துறையில் தனக்கான பங்களிப்பை செல்வனை சிறப்புற சேவை செய்த பல இசை கலைஞர்களை உருவாக்கியும் சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் பாடியும் பல இசை மேடைகளில் தனது நியூஜாலி இசைக்குழு மூலமாக பிரபல திரை இசை பின்னணி பாடகர்களை புதுவைக்கு வரவழைத்தும் சிறப்பானதொரு இசை நிகழ்ச்சியை நடத்தி பல இசை கலைஞர்களை உருவாக்கும் பொருட்டும் அன்னை ராஜாம்பாள் சங்கீத நாட்டிய இசை பள்ளியும் இது நாள் வரை கடந்த 25 ஆண்டுகளாக நடத்தி வருபவருமான டாக்டர் கலைமாமணி V.K. சுவாமிக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்துள்ளது. ராகுல் பிரதமராக வேண்டும் என முதலில் கூறியவர் தமிழக முதல்வர் தான். அந்த நன்றியை காங்கிரசார் மறுக்கக்கூடாது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி காங்கிரசார் அனைவருக்கும் இது பொருந்தும் என திமுக MP ஜெகதரட்சன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் திமுக நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்தது வரவேற்கத்தக்கதா. விஜயகாந்த் திமுகவை சேர்ந்தவர், அவர் எங்கள் ரத்தம், அவரது கட்சி எங்களுடன் சேர்ந்தது பலம். எதிர்கட்சிகள் ஆதங்கத்தில் பேசுகிறார்கள் என்றார். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும், யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை தலைமைதான் முடிவு எடுக்கும் என்று அவர் கூறினார். யார் தலைமை என்பதை தலைமைக்கு தான் முடிவு செய்யும். ராகுல் காந்தியுடன் பேசி ஸ்டாலின் முடிவு எடுப்பார் என்று கூறிய ஜெகதரட்சன் தமிழகத்தில் முதலமைச்சர் செய்யும் திட்டங்கள் அனைத்தும் புதுச்சேரிக்கு தேவையான மக்கள் விரும்பி தன்னிடம் கேட்பதாகவும் அதற்கு தமிழக ஆட்சி புதுச்சேரியில் தொடர வேண்டும் என அனைவரும் எதிர்பார்க்கின்றனர் எனவும் கூறினார். இந்தியா கூட்டணிக்கு ஸ்டாலின் தலைமை ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது குறித்து கேட்டதற்கு ராகுல் பிரதமராக வேண்டும் என முதலில் கூறியவர் தமிழக முதல்வர் தான். அந்த நன்றியை காங்கிரசார் மறுக்கக்கூடாது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி காங்கிரசார் அனைவருக்கும் இது பொருந்தும். திமுகவை போல கூட்டணியை மதிக்கும் கட்சி உலகத்தில் எங்கும் இல்லை என்றும் ஜெகதரட்சன் தெரிவித்தார். புதுச்சேரி மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் 7வது ஊதிய குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட புதிய ஊதியம் வழங்காததை கண்டித்து கல்லூரி நுழைவாயில் உள்ள விரிவுரையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் பணிபுரியும் அனைத்து விரிவுரையாளர்களுக்கும் கடந்த 2021ஆம் ஆண்டு 7வது ஊதிய குழு பரிந்துரையின்படி புதிய ஊதிய விகிதம் அமல்படுத்தப்பட்டது. ஆனால் சம ஊதிய அடிப்படையில் 15 வருடம் முதல் 23 வருடங்களாக பணிபுரிந்து வரும் 26 விரிவுரையாளர்களுக்கு புதிய சம்பள உயர்வு அமல்படுத்தப்படவில்லை. இதனை கண்டித்தும் 7வது ஊதிய குழு சம்பளத்தை உடனடியாக வழங்க கோரி கல்லூரி அனைத்து விரிவுரையாளர்கள் நலசங்கம் சார்பில்
தொழில்நுட்ப கல்லூரி நுழைவு வாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் பணிபுரியும் விரிவுரையாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். அரியாங்குப்பம் மற்றும் அருந்ததிபுரம் இடுகாடுகளில் உள்ள புதர்களை அப்புறப்படுத்தி தருமாறு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தின் மயான கொள்ளை விழா வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. இதில் முக்கிய நிகழ்வான ரணகளிப்பு மயான கொள்ளை நடைபெறும் இடங்களான அருந்ததிபுரம் மற்றும் பாக்கையன் தோப்பு பகுதியில் உள்ள இடுகாடுகளில் பெருமளவில் புதர்கள் மண்டி கிடக்கிறது. எனவே மயான கொள்ளை விழாவிற்கு முன்பாக இவ்விடங்கள் உள்ள புதர்களை அப்புறப்படுத்தி சுத்தம் செய்த பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் மற்றும் அசௌகரியங்கள் இல்லாமல் ஏற்படுத்தி தரும்படி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தியிடம் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கோரிக்கை மனுவினை வழங்கி கேட்டுக்கொண்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் நாகராஜன், இளைநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் நிர்வாகிகள் ஜீவா, ஜெயக்குமார், ஆனந்தன், ஏழுமலை, முனியப்பன், சரவணன், செல்வம், பிரபு உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். பூர்ணாங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 5ஆம் நாள் உற்சவம், சிறப்பு பூஜை மற்றும் பொங்கலிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இதில் 5ஆம் நாளான நேற்று பூர்ணாங்குப்பம் கிராமம் எல்லை ஈஸ்வரன் கோவில் வீதி வன்னியர் குல மரபினர் உபயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மேலும் இப்பகுதியை சேர்ந்த பெண்கள் அனைவருக்கும் உரணை பொங்கல் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து அம்மனுக்கு மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்தில் அங்காளம்மன் சிவலிங்க பூஜை செய்யும் அமைப்புடன் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், அதிமுக மாநில கழக துணை செயலாளர் குமுதன், புருஷோத்தமன், பாஜக மாநில செயலாளர் ராமு ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பூர்ணாங்குப்பம் எல்லை ஈஸ்வரன் கோவில் வீதி வன்னியர் குல மரபினர் உபயதாரர்கள், பொதுமக்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோ சிட்டியின் 27வது ஹானஸ்ட் ஸ்டோர் திறப்பு விழா நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோ சிட்டியின் 27வது ஹானஸ்ட் ஸ்டோர், அதாவது ஆளில்லா நேர்மை அங்காடி அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்காக திறந்து வைக்கப்பட்டது. இது மாணவர்களை சிறு வயதிலேயே அவர்களுக்கு நேர்மை பழக்கம் கற்றுக்கொள்ள ஏதுவாக இந்த திட்டம் இதுவரை 27 பள்ளிகளில் தொடங்கி வைக்கப்பட்டது. 6 பள்ளியில் முதல் பள்ளி வைத்திக்குப்பம் அரசு நடுநிலை பள்ளி, 2வது முத்தியால்பேட்டை பெண்கள் நடுநிலை பள்ளி, அடுத்து இந்திராநகர் கோரிமேடு அரசு ஆரம்ப பள்ளி, அடுத்து மீனாட்சிப்பேட்டை அரசு ஆரம்ப பள்ளி, அடுத்து வீராம்பட்டினம் அரசு நடுநிலை பள்ளி, கடைசியாக மணவேலி ஆரம்ப பள்ளியில் ஹானஸ்ட் ஸ்டோர் தொடங்கி வைத்த மாணவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டது. அதாவது ஹானஸ்ட் ஸ்டோர் நேர்மை அங்காடி என்பது பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு தேவையான பென், பென்சில், ரப்பர், ஷார்ப்னர், ஸ்கெட்ச் போன்ற பள்ளிகளுக்கு தேவையான அனைத்து கொடுத்து அவர்களுக்கு தேவையான பொருளை உண்டியலில் பணம் செலுத்தி எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோ சிட்டி உள்ள உறுப்பினர்கள் மூலம் அவர்களின் நன்கொடையில் தலைவர் பக்ரிராஜ், பாஸ்ட் பிரசிடென்ட் சந்திரகலா, பாஸ்ட் பிரசிடென்ட் சுகுமாரன், செயலாளர் ஹரிஹரன், ஆர்டிஎன் கிறிஸ்டி, ஆர்டிஎன் டாக்டர் பாரதி, ஆர்டிஎன் டாக்டர் முத்துக்குமரன், கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சிறப்பு விருந்தினராக சிக்னேச்சர் ப்ராஜெக்ட் சேர்மன் மாவட்டம் 2989 ஆர்டிஎன் ஜாக்கிர் ஹுசேன் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சிறப்பு உரை ஆற்றினார். ஆர்டிஎன் தாமஸ் ஆரோக்கியராஜ் பப்ளிக் இமேஜ் சேர்மன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மாணவர்களுக்கு சிறப்பு உரை ஆற்றினார். இத்துடன் 27 பள்ளிகளுக்கு நன்கொடையாக ஹானஸ்ட் ஸ்டோர் திறந்து அந்தந்த பள்ளிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது.
புதுவை தமிழ்ச் சங்கத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்ச்சி மாதம் தோறும் 20ஆம் தேதி நடைபெற்று வருகிறது. இம்மாத நிகழ்வுக்கு பள்ளி கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை இயக்குநர் முனைவர் சிவகுமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வினை தொடங்கி வைத்து பங்கேற்ற மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் திருக்குறள் புத்தகம் வழங்கினர். பங்கேற்ற அனைவருக்கும் திருக்குறள் கூறினார்கள். சிறப்பு விருந்தினர் பள்ளிக்கு கல்வித்துறை இயக்குநர் முனைவர் சிவகுமாருக்கு புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து பொன்னாடை அணிவித்து பாராட்டினர். விழாவில் செயலர் சீனு மோகன் தாசு, புதுவை தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, சுயநிதி பள்ளி கூட்டமைப்பின் தலைவர் முனைவர் ரங்கநாதன், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் கலைமாமணி, MS ராஜா, பொறிஞர் சுரேஷ்குமார், சிவேந்திரன், நியூலாண்ட் உயர்நிலை பள்ளியின் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்று சிறப்பித்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.